முதல் நாள் இரவே ரசப்பொடி, சாம்பார் பொடி அதுக்கெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டுணும். முதல் நாள் இரவே காய்கறிகளெல்லாம் நல்லா திருத்தி வச்சுட்டுடணும். முதல் நாள் இரவே மறுநாள் என்ன சமைக்கிறோம், காலைக்கு என்ன, காலையில் என்ன சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட், மதியத்துக்கு என்ன லஞ்ச், நைட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், இதை கணவன் மனைவியுமாவோ அல்லது மாமியார் மாட்டு பொண்ணுமாவோ இல்லை குடும்பத்தில் யார் இருக்காளோ யார் ஆலோசனை சொல்லுவாளோ அவளை கேட்டுன்னு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான உணவுகள் பண்ணணும் இல்லையா. ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணுறேன் சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொன்னால் அது குடும்பம் இல்லை. அது போய் குடும்பமாக நமக்கு வேண்டியதை நம்ம வேண்டியபடி பண்ணி சாப்பிட்றதுக்கு தானே வீடு. அதனால் யாருக்கு என்ன வேணுங்கிறத முதல் நாளே நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணி வச்சுட்டு காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக 5 மணி 6 மணிக்கு எழுந்து நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சுவாமி விளக்கு ஏற்றிட்டு நம்ம சமையல் பண்ணோம்னாக்க எவ்வளோ பெரிய கல்யாண சமையலை கூட நம்ம 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சுடலாம். நம்ம முன் வேலைகளெல்லாம் முதல் நாளே பண்ணி வச்சுக்கணும்.